In the early 1930s, millions of Ukraine's people died in a devastating famine. Known as the Holodomor, it is one of the most tragic chapters in Ukrainian history. When Ukraine became a part of the Soviet Union in 1922, it was the country's breadbasket, thanks to its fertile fields of wheat. In 1928, Soviet leader Joseph Stalin introduced collectivization, which was supposed to unite privately owned farms into state collective farms called kolkhoz. The Soviet leadership argued that collective farms would be more effective and produce a surplus, which would feed industrial workers. As many Ukrainian peasants were not willing to hand over their land to the state, their fields were confiscated. Many of them were sent into exile or abandoned their homes. In 1932, the government's quota on crops was raised significantly, and farmers were expected to harvest more than before. For many, it was a target that was impossible to meet. What grain they produced was confiscated with nothing left for them or their families. Farmers who hoarded their crops were often punished or executed. The exact number of people who died in the famine of 1932 and 1933 is still not known. Historians estimate that between 3 and 12 million people perished, most of them ethnic Ukrainians. For decades, the existence of the famine was denied by the Soviet Union. Historians in Russia and the West disagree as to whether the famine was man-made and if it was a deliberate attempt to eradicate Ukrainian independence. Since 2006, Ukraine and 15 other countries have recognized the Holodomor as a genocide against the Ukrainian people. ஹலோ காய்ஸ், இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நடந்ததுலேயே ரொம்ப பயங்கரமான நியூக்ளியர் பிளாஸ்ட்னா அது செர்னோபில் தான். அப்படிப்பட்ட அந்த செர்னோபில் எங்கே இருக்குது, இது எப்படி வெடிச்சுது, இது வெடித்ததில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, இப்படி செர்னோபிலை பற்றி சில விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபேக்ட்லோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல செர்னோபில்னா என்னன்னு பார்ப்போம். செர்னோபில்ங்கிறது ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் இருக்கிற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை தான் செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குன்னா யுக்ரைனோட கேபிட்டலான கீவிங்கிற சிட்டியிலேருந்து 81 மைல்ஸில் தான் இந்த செர்னோபில் பவர் பிளான்ட் இருக்குது. இந்த பவர் பிளான்ட்டில் மொத்தம் 4 ரியாக்டர். ஒவ்வொரு ரியாக்டருக்குள்ளேயும் கூலண்ட்டுங்கிறது ஒன்று பொருத்தப்பட்டிருக்கும். இந்த கூலண்ட்டோட வேலை என்னென்னா ரியாக்டருக்குள்ளே இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஹீட் ஆகாமல் பார்த்துக்கிறது தான். அப்படி ஒரு நாள் 4வது ரியாக்டரில் இருக்கிற கூலண்ட் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதனால அந்த ரியாக்டருக்குள்ளே இருந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஓவர் ஹீட் ஆகி பிளாஸ்ட் ஆகிடுச்சு. இது எப்போ நடந்துச்சுன்னா 1986 ஏப்ரல் 26 அப்போ நைட்டு 1:23 AM தான் இது நடந்துச்சு. இதோட ரேடியேஷன் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு செக் பண்ணி பார்த்ததில் யூரோப் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற நிறையா பிளேசஸ்க்கும் போயிருந்துச்சு. ஏன் அமெரிக்கா வரைக்கும் கூட போயிருந்துச்சு. நம்ம எல்லாருமே அதிகமாக கேள்விப்பட்ட ஹிரோஷிமா நாகசாகி பிளாஸ்ட்டை விட இந்த செர்னோபில் பிளாஸ்ட் 400 மடங்கு அதிகமானது. இந்த பிளாஸ்ட்னால டைரெக்டாக இறந்தவங்க எத்தனை பேருன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யூரோப் கவர்மெண்ட் 4000லேருந்து 93,000 வரைக்கும் இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 பேர் இறந்துருப்பாங்கன்னு, 70 லட்சம் பேர் இதனால் டைரெக்டாக பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸை கூடிய சீக்கிரத்திலேயே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறதாக யூரோப் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல, ஆனால் கூடிய சீக்கிரம் இதை மாற்றுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த செர்னோபிலுக்கு பக்கத்திலேயே பிரிப்பியாட்டுங்கிற சின்ன டவுனும் இருந்துச்சு. இந்த டவுனில் 12,000 பேர்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இந்த பிளாஸ்ட்னால இந்த பிரிப்பியாட் மொத்தமாகவே அழிஞ்சிடுச்சு. மறுபடியும் மனுஷங்க இங்கே வாழ்கிறதுக்கு 3000 வருஷம் ஆகுமாம். இது பக்கத்திலே இருந்த ஃபாரஸ்ட் ஒன்று இந்த பிளாஸ்ட்னால மொத்தமே ரெட்டாக மாறிடுச்சு. அதனால இந்த ஃபாரஸ்ட்டை ரெட் ஃபாரஸ்ட்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடம் மனுஷங்க வாழ்கிறதுக்கு வேணால் தகுதி இல்லாததாக இருக்கலாம், ஆனால் பறவைகளும் மிருகங்களும் இன்னமும் இந்த இடத்துல நிறையாவே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த பிளாஸ்ட் முடிஞ்சு பல வருஷம் கழிச்சும் இதுலேருந்து ரேடியேஷன்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருந்தது. இதனால பல பேர் இறந்து போனாங்க. இந்த உயிரிழப்பெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக யூரோப்பியன் கவர்மெண்ட் செஞ்சது தான் சார்கோஃபேகஸ். சார்கோஃபேகஸ்னால் ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். இந்த ஷெட்டு மாதிரி இருக்கிறத செஞ்சு அதை நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே போய் வச்சுட்டாங்க. அதனால ரேடியேஷன் லெவல் நல்லாவே குறைஞ்சிது. இதை செய்கிறதுக்கே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு.
இப்போ வரைக்கும் அந்த பவர் பிளான்ட்டுக்குள்ளே 20 வகையான ரேடியேஷன் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் இன்னமும் அந்த இடத்துல இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்போமா? அதுதாங்க எலிஃபேண்ட் ஃபுட். இந்த எலிஃபேண்ட் ஃபுட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த ரியாக்டருக்குள்ளே இருந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் தான் எலிஃபேண்ட் ஃபுட்டாகவே மாறி இருக்கும். அது ஓவர் ஹீட்னால் வெடித்து கீழே விழுந்து மெட்டல் சர்ஃபேஸ் எல்லாம் ஓட்ட போட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுச்சு. அங்கே போனதோடு சும்மா இல்லாமல் மண்ணை தோண்டி தோண்டி இப்போ கிரவுண்ட் வாட்டரை நோக்கியும் போயிட்டுருக்கு. அதை மட்டும் இது தொட்டுருச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக ப்ரூவ் பண்ணலை. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இமேஜ் தான் அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் கடைசியாக போய் விழுந்தது. அதை தான் எலிஃபேண்ட் ஃபுட்னு சொல்கிறாங்க. இது விழுந்தப்போ எந்த ஹீட்டில் இருந்துச்சோ இப்போ வரைக்கும் அதே ஹீட்டில் தான் இருக்கான். இந்த எலிஃபேண்ட் ஃபுட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை 3மே பண்ண முடியலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. Until then, it's bye from Fact Loaded.